இது இன்னமா முடியல. நீ மேல இருந்தானே வந்த, உனக்கு அந்த ஜுவல்லரி பாக்ஸ் கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சிரிக்கிறியா நீ? ஏய் போட பண்ணி. டோனி, டோனி, என்னடி? வெளியில யாரு 2 பேர் வந்திருக்காங்க. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டா மன்னிச்சிடுங்க. நாங்கள் இந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டு முன்னாடியிலேருந்து இந்த ஃபோன் எங்களுக்கு கிடைச்சிது. ஓகே, அதான் இந்த ஃபோன் இங்கே கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஃபோன் அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. இல்லை, நான் நாளைக்கு காலையில் கனடா போகிறேன். அதுக்கு இடையில இது அதுக்கு என்ன ப்ரோ, இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour வேலை தானே. அதுக்கு முன்னாடி எப்படியோ அவங்க கால் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் ஒரு ஹெல்ப் தானே ப்ரோ. இப்படியெல்லாம் தானே ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும். பக்கத்தில் வேறு வீடு எதுவும் தெரியல. கொடுத்துருங்க. வா போகலாம். உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. ஏதாச்சும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்ல. குட்ரா உனக்கு கொடுத்தேன். குட்ரா குடு குட்ரா 9920312412. சரி, ஓகே. சில சமயங்களில் நோ சொல்கிறதுக்கு நான் இன்னும் கற்றுக்கல. டேய், நீ இப்படியே உட்கார்ல நினைச்சானா ஃப்ளைட் மிஸ் ஆயிடும். டோனி, இந்த போன்ல கால் வந்துட்டு இருக்கேன். டோனி, அந்த ஃபோனோட ஆளாக தான் இருக்கும். எடு. நீ எடு, என்னால முடியாது. ப்ளீஸ் எடு. ஹலோ, உன்னை நான் எவ்வளவு வாட்டி கால் பண்றது முகுந்த்? ஏன் போன் எடுக்க மாட்டேன்? உங்ககிட்ட நான் சொன்னல இன்னைக்கு நான் தனியா தான் இருப்பேன்னு. ஏன்டா பேசாம இருக்கிற முகுந்த்? என்னாச்சுடா? ஆக்சுவலி இட்ஸ் நாட் முகுந்தன். ஏய், நீ யாரு? முகுந்த் போன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? அது இந்த போன் எங்க கையில. ஏய், நீ வாய் மூடிட்டு முகுந்த் கிட்ட போன் கொடு. எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே முகுந்த் எங்க இல்ல. என்னாச்சு அவனுக்கு? நீ அவனை சாப்பிடுச்சிட்டியா? சொல்லுடி, சொல்லு. என் முகுந்த் நீ என்னடி பண்ண? சொல்லுடி,
சொல்லுடி நாயே. அந்த போனோட ஓனர் இன்னும் கால் பண்ணலையே. ஒருவேளை அவருக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ? ஹலோ, இது முகுந்த் இல்லையே. முகுந்த் கிட்ட போன கொடு. முகுந்தா இங்க இல்ல. அவனோட போன் அங்க இருக்கு, ஆனா அவன் அங்க இல்லையா? நான் லூசா? 2 நாளும் அவனை கால் பண்ணிட்டு இருக்க. உண்மையிலே அவங்க இல்ல. பேச்செல்லாம் உன் கையிலேயே வச்சுக்கோ. அவன் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. உனக்கெல்லாம் என்ன பத்தி தெரியாது. ஒழுங்கா முகுந்த் கிட்ட போன் கொடு. ஆக்சுவலி இது நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்தல நினைச்சிட்டியா? ஒன்னா வாழ்ற சொல்லி என்கிட்ட இருந்தவன் நிறைய காசு புடுங்கிட்டா. எனக்கு அதெல்லாம் திரும்ப கிடைக்கணும். நீ எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் அங்க வந்து வாங்கிக்கிறேன். உன் அட்ரஸ் சொல்றா. நீ எங்க இருக்கிற சொல்றா. நீ ஏன் பிடிச்சது? உனக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கலாம்ல, அவங்க வரட்டும். பேசிக்கிட்டு இருக்க. அவ பேசுற பேச்ச பாத்தியா? நாம ஏதோ பண்ண மாதிரி. உனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? அவளுக்கு நம்ம அட்ரஸ் கொடுத்துட்டோம்னா அடுத்த செகண்ட்ல இங்க போலீஸ் வந்துரும். அதுக்கு என்னடா, போலீஸ் வரட்டும். நீ ஏன் பயப்படுற? நாம எதுவும் தப்பு பண்ணல. நம்ம தப்பு பண்ணலன்னு நமக்கு தெரியும். ஆனா இது போலீஸ்க்கு புரியறதுக்கு மினிமம் 1 வாரம் ஆயிடும். அதோட நம்ம ஃப்ளைட்டும் மிஸ் ஆயிடும். திருப்பி கொடுத்துடு. இது நம்ம கையில இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். டோனி, என்னாச்சு? அங்க யாரும் இருக்காங்க. யாரு? அங்க யாருமே இல்லையே. இல்ல, அங்க யாரும் இருக்காங்க. நம்ம பார்க்கலாம்டி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. இரு, நான் பார்த்தேன். டோனி, 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 அங்க யாரா நீ? முகுந்த.
அது அவளோட புருஷன். அவளை கொலை பண்ணிட்டா. அங்கேருந்து தப்பிச்சு தான் இங்கே வந்த. அதுக்கிடையில ஃபோனும் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அங்கேருந்து குதிக்கிற டைம்ல புதருக்குள்ள விழுந்துட்டேன். நான் கிளம்புறேன். நான் இங்க இருந்தேன்னா உங்களுக்கும் பிரச்சனை தான், எனக்கும் பிரச்சனை தான். விடுறா. இன்னொருத்த பொண்டாட்டிய தடவறதுக்கு உனக்கு நல்லா சுகமா இருந்துச்சாடா? இவனை வண்டியில ஏத்துக்கடா. சீக்கிரம் வா, டைம் போகுது. கடவுளே, அந்த ஃப்ளைட் மிஸ் பண்ணாம இருந்தா சந்தோஷம். எல்லாமே அந்த போனால தான். டோனி, இனிமையாச்சு நீ நோ சொல்ல கத்துக்கோ.